நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஆச்சரியமாகி விட்டது. அதுவரை அங்கே நின்று கொண்டிருந்த காளையை காணவில்லை. நாலா பக்கமும் பார்வையை வீசி வீசி பார்த்தவள் கண்களை துடைத்துக் கொண்டே திரும்பும் பொழுது ஆஸ்பத்திரி வாசலில் நின்றிருந்த செக்யூரிட்டி அவரை சற்று வினோதமாக பார்த்து, யாரம்மா பாக்குறீங்க, யார தேடுறீங்க என்று கேட்டான். இங்க ஒரு மாடு நின்னுக்கிட்டு இருந்துச்சே, அதை காணாமனு பார்த்தேன். எங்கம்மா? இங்கே இந்த மாடு வரலையே. இல்லையே, கால ரத்த கொட்டோடு நின்னுக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேனே. நீங்க மரத்தடியில வெறும் தரையில கும்பிட்டு விழுந்தத நானும் பார்த்தேன். வேப்ப மரத்தை கும்பிடுறதால நினைச்சேன். அவன் சொல்ல சொல்ல லட்சுமிக்கு குழம்பியது. அது எப்படி தன் கண்ணில் பட்ட மாடு அவன் கண்ணில் படாமல் போனது? குழப்பத்துடன் வார்டுக்குள் நுழைந்தவள் எதிரில் சிவப்பிரகாசம். எங்க லட்சுமி போயிட்ட? அண்ணே, அந்த மாட்டோட காலில் போய் விழுந்துட்டு வரேன் நினைச்சேன். அது உன்னை எதுவும் பண்ணலையே. நந்தி சாமின கும்பிட்டு விழறோம், அப்படி இருக்க அது என்ன பண்ணிடும்? என்ன நண்பர்களை முழு கதையும் கேட்கணுமா? கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி முழு கதையும் கேளுங்க.